வாழ்க வளமுடன். இன்று நம் கதை சுரபியில் நாம் கேட்க இருப்பது விகடகவி தெனாலிராமன் பற்றிய வினோத கதைகள். தெனாலிராமன் என்றாலே நாம் அனைவருக்கும் நம் பள்ளிப்பருவம் ஞாபகம் வரும். அப்பொழுதெல்லாம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலுமே பாட புத்தகத்தோடு துணைப்பாடம் என்று ஒரு தனி புத்தகமே இருக்கும். அதில் பெயருக்கேற்றாற் போல நம் வாழ்க்கை பயணத்தில் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருக்கும் நல்ல சிந்தனைகள் அடங்கிய கதைகள் நிறைய இருக்கும். அது மட்டுமல்லாமல் நூலகத்திற்கு சென்றால் கூட குழந்தைகள் எப்பொழுதும் விரும்பி படிப்பது தெனாலிராமன் கதைகள். தெனாலிராமன் கதைகள் பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது என்று கூட சொல்லலாம். மாமன்னன் கிருஷ்ணதேவராயன் காலத்தில் அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர் தெனாலிராமன். மாமன்னருக்கு உற்ற நண்பராகவும் மதியூக மந்திரியாகவும் விளங்கியவர் இவர். சக்கரவர்த்தி அக்பருக்கு ஒரு பீர்பால் எப்படி இருந்தாரோ அதுபோல கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு தெனாலிராமன் கிடைத்திருந்தார். இவருடைய போக்கு சில சமயம் விசித்திரமானதாகவும் வினோதம் நிறைந்ததாகவும் இருந்தாலும் இவர் மிக சிறந்த அறிஞர் என்பதில் சந்தேகமில்லை. இவருடைய செய்கை பல சமயங்களில் சிரிப்பை வரவழைக்க கூடியதாக இருந்தாலும் பெரிதும் சிந்திக்கவும் வைக்கக்கூடியதாகவும் இருந்தது. ஒரு மனிதனுக்கு படிப்பறிவு மட்டும் இருந்தால் போதாது, பட்டறிவும் அவசியம் என்பதை இவருடைய கதைகள் நமக்கு உணர்த்துகின்றன. இவருடைய சமயோசித புத்தியின் காரணமாக தீர்க்கப்பட்ட பிரச்சனைகள் ஏராளம். தெனாலிராமன் கதைகள் நமக்கு மகிழ்ச்சியையும் சமயத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டு வாழ்க்கையில் உயர்வதற்கான புத்தி கூர்மையையும் அளிக்கும். நான் படித்த தெனாலிராமன் கதைகளை ஒவ்வொன்றாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான சிறு முயற்சிதான் இந்த பதிவு. அதில் முதல் கதையாக எங்கே நிம்மதி என்ற சிறுகதையை இந்த பதிவில் நாம் கேட்கலாம். எங்கே நிம்மதி. அவனை பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்கிறது என்றார் ராயர். தெனாலிராமன் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்தான். சொன்னவரோ மாமன்னர் கிருஷ்ணதேவராயர், தட்சிண பாரதத்தின் மகா சக்கரவர்த்தி அவர். பொதுவாகவே அரசன் என்றால் 1000 கவலைகள் இருக்கும். அதுவும் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கோ எண்ணற்ற எதிரிகள் சுற்றிலும் இருந்தனர். வடக்கே 5 சுல்தான்களின் பாமினி ராஜ்யம், அதையும் தாண்டி டில்லி பாதுஷா, அது தவிர ஏராளமான உட்பகை கலகங்கள் வேறு. சுருங்கச் சொன்னால் அது வெறும் மணிமுடி அல்ல, முள் கிரீடம்தான். ஆயினும் மதிமந்திரி தெனாலிராமன், மாவீரர்கள் கொண்ட சேனை, மக்களின் ஏகோபித்த ஆதரவு இவை மன்னனுக்கு ஆறுதலை அளித்தன. எப்பேற்பட்ட எதிர்ப்புகளையும் இவை தவிடு பொடியாக்கிவிடும் என்பது அவருக்கு தெரியும். ஆயினும் ஏனோ அன்று ராயர் மனத்தில் பெரும் கவலை மண்டி கிடந்ததென்னவோ நிஜம். தனித்தனியே வாலாட்டிய பாமினி மன்னர்கள் 5 இப்போது ஒன்று திரண்டு தாக்கப் போவதாக செய்தி எட்டியிருந்தது. போதா குறைக்கு கலிங்க மன்னன் கஜபதியும் கலகம் செய்ய ஆரம்பித்திருந்தான். மன்னனின் கவலையை அறிந்துதான் தெனாலிராமன் அன்று அவரையும் நகர சோதனைக்கு அழைத்திருந்தான். பொதுவாக மன்னர்கள் மாறுவேடத்தில் நகர சோதனை செய்வது அந்நாளில் இயல்பாகவே நடக்கும் ஒரு விஷயம்தான். அதன் மூலம் கோட்டை காவல், மக்களின் மனநிலை, நாட்டு நடப்பு என பல செய்திகளை மன்னர்கள் நேரிடையாக அறிந்து கொள்ள முடியும். இருவரும் வந்து கொண்டிருந்த போதுதான் திடீரென கிருஷ்ணதேவராயர் ஒருவனை காட்டி தாம் அவனை கண்டு பொறாமைப்படுவதாக சொன்னார். ராயர் காட்டிய திசையில் பார்த்த தெனாலிராமன் அதிசயப்பட்டான். அங்கே ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆனந்தமாக தெம்மாங்கு வேறு. மன்னா, அவன் பிச்சை எடுப்பவன். மண்டலாதிபதியான நீங்களா அவனை பார்த்து பொறாமைப்படுவது? பொறாமைப்படும் அளவு என்ன உள்ளது அவனிடம்? கிழிந்த உடை தவிர. இல்லை இல்லை என்றார் ராயர்.
பணக்காரனோ பிச்சைக்காரனோ அது முக்கியமில்லை. வேறு எது முக்கியம்? நிம்மதி என்றார் ராயர். நிம்மதியா? ஆச்சரியமாக கேட்டான் தெனாலிராமன். ஆமாம் ராமா, இதுவரை அவனை நான் 100 தடவையாவது பார்த்திருப்பேன். அதில் ஒரே ஒரு முறை கூட அவன் கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எப்போதும் தெம்மாங்குதான், எப்போதும் ஆனந்தம்தான். ஏன், இப்போது கூட அவன் முகத்தை பாரேன், அதில் எவ்வளவு சந்தோஷம் பொங்கி வழிகிறது. கடவுள் எப்படி அவனுக்கு மட்டும் இவ்வளவு மகிழ்ச்சியை தந்தார்? இது கடவுள் தந்தது இல்லை மன்னா, இவன் எந்த பொறுப்பும் இல்லாதவன், அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறான். தெனாலிராமன் இப்படி சொன்னதை ராயர் ஏற்கவில்லை. பொறுப்புக்கும் கவலைக்கும் என்ன சம்பந்தம்? பொறுப்பு வகிக்காதவன் கவலைப்பட முடியாதா? பொறுப்பில் இருப்பவன் சந்தோஷப்படக்கூடாதா? சரி, உங்களுக்கு வெறுமனே சொன்னால் புரியாது என்று தெனாலிராமன் ஒரு 100 பொற்காசு கொடுங்கள் என்றான். 100 பொற்காசுகளா? எதற்கு? ராயரின் குரலில் ஆச்சரியம். கொடுங்களேன், அவனை எங்கே என் நிம்மதி என்று கதற வைக்கிறேன். ராயர் ஒரு துணிப்பையில் 100 பொற்காசுகளை போட்டு கொடுத்தார். இப்போது அவர்கள் இருவரும் மறைந்து நின்று கொண்டனர். அந்த கிழவன் தண்ணீர் குடிக்கவோ எதற்கோ எழுந்து போனான். அவன் வரும் வழியில் ராமன் பொற்காசு பையை போட்டுவிட்டு வந்தான். பழையபடியே வந்து ஒளிந்து கொண்டான். பிச்சைக்கார கிழவன் வழியில் பளபளவென்று துணிப்பை அனாதையாய் கிடந்ததை பார்த்தான். அதை எடுத்து பிரித்து பார்த்தவன் மிரண்டான். அம்மாடி, எவ்வளவு பணம்! ஆச்சரியப்பட்டான். சுற்றுமுற்றும் பார்த்தவன் ஒரே ஓட்டமாக ஓடினான். அதை பார்த்தபடியே, இத்துடன் அவன் நிம்மதி தொலைந்தது என்றான் தெனாலிராமன் சிரித்து கொண்டே. 2 நாள் கழித்து இருவரும் வந்தபோது அந்த கிழவன் மெலிந்து காணப்பட்டான். அவன் உடல் வாடியிருந்தது. கண்கள் 2ம் குழிந்து காணப்பட்டன. முகத்தில் சிரிப்போ பாட்டோ எதுவும் காணோம். என்ன இது என்றார் ராயர் அதிசயமாக. ஆமரசே, 100 பொன் என்பது அவன் கனவிலும் காண முடியாத புதையல். அதனால் அதை எப்படி பாதுகாப்பது என்ற கவலை அவனுக்கு. அவனால் இனி தூங்க முடியாது. அடிக்கடி எழுந்து உட்காருவான். எல்லோரையும் அச்சத்தோடு பார்ப்பான். திடீர் திடீரென இடம் மாறுவான். யாரோடும் பேச மாட்டான். பையை தலையின் கீழ் வைப்பான். பின்னர் எடுத்து இடுப்பில் செருகுவான். பிறகு அதை கக்கத்தில் இடுக்கிக் கொள்வான். கீழேயே வைக்க மாட்டான். தூங்கும்போது யாராவது அபகரித்து போய்விடுவார்களோ என்று நடுங்குவான். சுருக்கமாக சொன்னால் பூதம் போல ஆகிவிட்டான். அவன் புதையல் காக்கும் பூதமாக மாறிவிட்டான். கவலை அவனையே தின்ன ஆரம்பித்து விட்டது. இனி அவன் பழையபடி நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த பையை அவனிடமிருந்து வாங்கிவிடுங்கள். இல்லையே அவன் கதி அதோ கதிதான். புரிந்ததா? தெனாலிராமன் சொன்னது உண்மை என்று புரிந்து கொண்டார் ராயர். இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்ன? எந்த பொறுப்பும் இல்லாதவர்கள் எப்பொழுதும் கவலையே இல்லாமல் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எதை பற்றிய சிந்தனையும் இருக்காது. ஆனால் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கடமைகள் இருக்கிறது. பொறுப்பில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய கடமைகள் பற்றிய சிந்தனை எப்பொழுதும் இருக்கும். அதனால் கவலையும் இருக்கும். நிம்மதியை தேடி அலைவார்கள். கவலை என்பதும் ஒரு அத்தியாவசியமான உணர்ச்சிதான். அதை கடந்து வருவதுதான் வாழ்க்கை. நம் அனுபவத்தின் மூலம் கவலையை எளிதாக கடந்துவிட்டால் நாம் அனைவரும் நிம்மதியாக இருக்கலாம். மீண்டும் மற்றொரு தெனாலிராமன் கதையுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.